தமிழக அரசு அனுப்பிய மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியது தொடர்பாக மதுரை மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். 20 லட்சம் மக்கள் தொகை இருந்தால்தான் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டுவரப்படும் என கூறியிருந்த நிலையில் திட்ட அறிக்கையில் முறையான தகவல்களை கொடுத்திருக்க வேண்டும் எனவும் மத்திய அரசும் போதுமான நிதியை ஒதுக்க வேண்டும் என்றும் மதுரை மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏன்னா இந்த திட்டங்கள் வரும்போது தான் இப்போ ஒரு எல்லாமே சென்னை போய் சார்ந்துட்டு இருக்காங்க. சென்னையோ கோயம்புத்தூர்ல தான் ஐடி நிறுவனங்கள் அதிகமா இருக்கு. இப்போ மதுரை இப்பதான் வந்துட்டு இருக்கு. எப்போ இந்த திட்டம் ஒத்தக்கடையில இருந்து திருமங்கலத்துல ஒரு இதுவும், இன்னொரு இது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அந்த வடபழஞ்சி ஐடி பார்க்ல சேர்க்கறதுக்கு அப்ப இன்னும் நிறைய நிறுவனங்கள் வருவாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த திட்டத்தை வேகமா முடிச்சு பண்ண முடியுமோ, இங்க நிறைய இன்ஜினியர் படிச்ச இன்ஜினியர் இருக்காங்க. இவங்களமா தொழில்நுட்ப அறிஞர்கள் நம்ம சேர்ந்து நம்ம இன்னமும் விரைவுபடுத்தினாதான் இப்ப வர காலத்துல கூடிய சீக்கிரம் இருக்காங்கல்ல பண்ண முடியும். அப்ப இங்க நிறைய இருக்காங்கல்ல, அப்பதான் ஐடி நிறுவனங்கள் தொழிற்சாலை நிறுவனங்கள் வரும். மறு ஆய்வுக்காக பண்ணியிருக்காங்க. திரும்ப கூடுதல் நிதி ஒதுக்கீடு பண்ணணும் மத்திய அரசாங்கம். அப்பதான் மறு ஆய்வு பண்ண முடியும். வேற தடங்கள் என்ன வாய்ப்புகள் இருக்குன்றத பார்க்க முடியும். அதே மாதிரிதான் மதுரையில ஆய்வு நடந்துட்டு இருக்கு. மதுரை நகருக்குள்ள இன்னும் அவங்க நிறைய ஆய்வுகள் பண்ண வேண்டியிருக்கும். அப்படின்னாதான் இதை சரியான ஒரு திட்டமிடுதல் பண்ணி இந்த திட்டத்தை செயலாக்கத்துக்கு கொண்டு வர முடியும். அந்த ஸ்டேஜில் தான் அந்த மெட்ரோ ட்ரெயின் ப்ராசஸ் நடவடிக்கை இருக்கு.